ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய வெக்காபுலரி வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லா வெக்காபுலரியும் ஒரு பிகினர் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். இது டெய்லியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளோட வெக்காபுலரி ஸ்கில்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வர்ற வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் ரைட் பண்ணி வைப்பீங்களோ என்னமோ தெரியாது. ஸோ ஏதாவது பண்ணி இந்த வேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணுங்கள். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை உங்கள் வெக்காபுலரியில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சரி, ஓகே, வாங்க நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்சிஸ்டர்ஸ், முன்னோர்கள். ஆன்சிஸ்டர்ஸ்னால் நம்ம நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்லாம் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அவங்கள சொல்கிறது தான் ஆன்சிஸ்டர்ஸ்னால் முன்னோர்கள். தென் ஃபேன்சிஃபுல்னால் என்னது? கற்பனையான. ஒரு நம்மலாம் இமேஜினரி பண்ணுற வேர்டை தான் நம்ம ஃபேன்சிஃபுல்னு சொல்லுவோம். கண்டனம். ஒரு ஃபைனோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுக்குறதோ காண்டம்னு சொல்லுவோம். இன்டிமிடேட்னா மிரட்டு. ஒரு இதை நம்ம மிரட்டி வாங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி சொல்கிறது இன்டிமிடேட். ஆன்சிலரி, துணை. ஸோ ஒரு துணையாக நிற்போம். இப்போது அம்மாவுக்கு அப்பா சப்போர்ட் அந்த மாதிரி அப்படி சொல்கிறது ஆன்சிலரின்னு சொல்லுவோம். ஸோ தென் க்ரீடி, பேராசை. பேராசைனா உங்களுக்கே தெரியும், நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேலே வைக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு மேலே நம்ம ஆசை வைக்கிறது தான் பேராசை. ஸோ அதுக்கு க்ரீடின்னு சொல்லுவோம். டைமரஸ், கோழைத்தனமான. ஒரு செயலை செய்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறவங்கள நம்ம இனிமேல் டைமரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டாப் நாச், உயர்தரம். இப்போ ஏதாவது ஒரு ஃபுட் சாப்பிட்டோம்னா இது ரொம்ப டாப் நாச்சாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தான் டாப் நாச். ஸோ அதுக்கப்புறம் ஸ்வாங்கினா ரொம்ப ஆடம்பரமான, காஸ்ட்லியாக செலவு பண்ணுறவங்க இல்லை ரிச் பீப்புள்ஸ் எல்லாமே ஸ்வாங்கின்னு சொல்லிக்கலாம். பிரானினா துணிச்சலான, ரொம்பவும் நல்லா தைரியமாக இருக்கிறவங்கள பிராவனின்னு சொல்லுவோம். எமினன்ட்னா புகழ்பெற்ற, ஏதாவது ஒரு அவார்ட் வாங்குறப்போ அந்த அவார்டுக்கு ஏதாவது கொடுக்குறப்போ அப்படி இருக்கிறது தான் நம்ம எமினன்ட்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மோஸ்ட்னா மொத வர்றது, அதை தான் ஃபார்மோஸ்ட்னு சொல்லுவோம். ஸ்டர்டி, உறுதியான, ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறத தான் நம்ம அட்வான்ஸாக ஸ்டர்டின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரேச்சர்னால் ஒரு ஹைட்டை சொல்கிறது. அதுக்கப்புறம் டேங்கிள், சிக்கல். நம்ம முடியிலலாம் சிக்கு விழுகும் இல்லையா, அந்த இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டேங்கிள்னு சொல்லலாம். வைவிட்னா ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக இருக்கிறது. ஓவர்லேப்னா ஒன்றுடன் ஒன்று, ட்வின்ஸை அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஓவர்லேப்னு சொல்லலாம். ஸோ கரகேஷன்னா அது தெளிவு, ரொம்ப கிளியராக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறத கரகேஷன்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் ட்ரிபுலேஷன், இன்னல்கள். ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறப்போ நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம ட்ரிபுலேஷன்ஸ்னு சொல்லலாம். ஸ்கேம்னா மோசடி. இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் லித்தார்கிக்னால் ரொம்ப மந்தமாக ரொம்ப லேசியாக இருக்கிறவங்கள நம்ம லித்தார்கிக்னு சொல்லலாம். மிஸ்கன்செப்ஷன், தவறான கருத்து. ஒரு கருத்தை தப்பாக சொல்கிறது தான் மிஸ்கன்செப்ஷன். ப்ரிசர்வரன்ஸ்னால் விடாமுயற்சி. இப்போது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு மைண்டில் நினச்சிட்டே இருக்கிறது தான் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதே தான் ப்ரிசர்வரன்ஸ், விடாமுயற்சின்னு சொல்கிறோம். தென் சேலியன்ட், சிறப்புமிக்க. ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒன்று சொல்கிறது தான் சேலியன்ட். அப்புறம் ஹம்பக், மோசம், ரொம்பவும் ஒரு பேடாக இருக்கிறத ஹம்பக்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பர்பிள். இது ஆக்சுவலாக ஒரு சவுண்டோட வாய்ஸு, கடகடவென்ற ஒலி. பர்பிள்னால் அது ஒரு சவுண்டு. அது நெக்ஸ்ட்டு ஃபெலோனினா குற்றம். ரொம்பவும் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம ஃபெலோனி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஹேபிடேஷன்னா வாழ்விடம். நம்ம இப்போ எங்கே பிறந்திருக்கோம், எங்கே இருக்கிறோம், அதை சொல்கிறது தான் ஹேபிடேஷன். நெக்ஸ்ட்டு டெலிஜென்ஸ், விடாமுயற்சி. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். ஃப்ளாலெஸ், குறைபாடற்ற. எதுவுமே இல்லாமல் ஒரு
நீட்டாக இருக்கிறத வந்து எப்படின்னு சொல்லலாம்னா ஃப்ளாலெஸ் அப்படின்னு சொல்லலாம். அவுட்ரேஜ்னா கோபம். இப்போ நம்மளுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஐ மீன் அவுட்ரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கோவத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். பெர்ப்ளெக்சிட்டினா குழப்பம். ஒரு என்னடா இது அப்படின்னு குழம்பிட்டே இருப்போம்ல சில டைம்ஸ் எக்ஸாமில் ஆன்சர்ஸ் தெரிலனா அந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லலாம்னா பெர்ப்ளெக்சிட்டின்னு சொல்லலாம். ஸோ தென் ஸ்டெம்பிள்னா தடுமாற்றம். இப்போ நிற்கும்போது டக்குன்னு கால் இப்படி விழுந்து விழுந்து போகிற மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அந்த அப்போ யூஸ் பண்ணுற வேர்டு என்னென்னா ஸ்டெம்பிள். லெஜிட்டிமேட்னா சட்டபூர்வமான. ஸோ இந்த வேர்டு எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கோர்ட், லா அண்ட் ஆர்டர்லலாம் நம்ம வந்து லெஜிட்டிமேட் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் வெர்டிக்ட் தீர்ப்பு. இதுவும் நம்ம வந்து கோர்ட் அண்ட் லா ஆர்டரில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்கல்ட்டினா ஆசிரியர். நம்மளோட டீச்சர்ஸை இப்படியும் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லலாம். இன்னொரு வேர்ட் மென்டார்னு இருக்குது. அப்படியும் நம்ம வந்து அவங்கள கூப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபேடுனா மங்கி விடும், வேனிஷ் ஆகி போகிறத தான் வந்து என்ன சொல்கிறாங்க ஃபேடு. ஃபேர்லினா நியாயமாக, ரொம்பவும் கரெக்டாக இருக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க ஃபேர்லி. ஸோ நெக்ஸ்ட் ஃபெய்த்னா வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃப் வைக்கிறது. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபெய்த்துன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ட்லிலாம் மெதுவாக. இப்போ ஏதாவது ஒரு க்ரீமோ இல்லை ஏதாவது ஃபேஸில் போடுறோம்னா ஜென்ட்லாக தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் க்ராசரினா மல்லிகை. வீட்டு பக்கத்தில் போய் நம்ம அந்த தக்காளி வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு அனுப்புவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஷாப்புக்கு பேர் என்னென்னா க்ராசரி ஷாப். கிரேட்டஸ்ட்னா எல்லாத்துக்கும் தெரியும், மிகப்பெரிய. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்னா இதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று, தலைமுறை. ஹீல்னா குதிக்கால். இப்போ காலில் நம்ம ஹீல்ஸ்லாம் போடுவோம்ல. ஸோ அந்த பார்ட்டோட பேர் தான் என்னென்னா ஹீல். அப்புறம் ஹேபிட்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று, பழக்கம். ஹெவினா கனமான, ரொம்ப வெயிட்டான ஒன்றுன்னு சொல்கிறது. ஹெவன் சொர்க்கம். நம்ம வந்து செத்த பிறகு சொர்க்கம் போவோம்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து ஹெவன். ஹியூமனிட்டினா மனிதநேயம். ஸோ நெக்ஸ்ட் ஏனினா லேடர். இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு கோவில்னா டெம்பிள். கற்பூரம்னா கேம்ஃபர். குடைனா அம்பர்லா. சக்கரம்னா வீல். எண் நம்பர். ஒரு நம்பரை சொல்கிறத நம்ம தமிழில் என்னன்னு சொல்லுவோம், எண்ணுன்னு சொல்லுவோம். ரூபாய்னா ருபீஸ். இது வந்து காமனான வேர்டு. நிறுவனம்னா கம்பெனி. இதுவும் காமன் தான். கைபேசினா மொபைல். இது எல்லாத்துக்கும் ரொம்ப காமன். ஸோ தென் பள்ளினா ஸ்கூல். இதுவும் காமனான ஒரு வேர்ட். உணவுனா ஃபுட். தண்ணீர்னா வாட்டர். அறைனா ரூம். தட்டுனா பிளேட். தேதினா டேட். ஸோ இப்போ நான் சொல்லிட்டு வர்றது வந்து எல்லாமே வந்து ஒரு பிகினர் லெவல் இங்கிலீஷ் தான். ஸோ எல்லாத்துக்கும் ஈஸியாக தான் புரியும். வெளிச்சம் லைட். மின்விசிறி ஃபேன். பணம் மணி. பை பேக். காகிதம் பேப்பர். மாணவர் ஸ்டூடெண்ட். வகுப்பு கிளாஸ். இலவசம் ஃப்ரீ. மன்னிப்பு சாரி. ஆம் எஸ். இல்லை நோ. தயவு செய்து ப்ளீஸ். உதவி ஹெல்ப். கடை ஷாப். பேனா பென். புத்தகம் புக். வீடு ஹோம். மெத்தை பெட். தலையணை பில்லோ. மிதிவண்டி சைக்கிள். புத்தகம் புக். வீடு ஹவுஸ். மேகம் கிளவுட். பேருந்து பஸ். துணி கிளாத். சுத்தம் க்ளீன். மதிய உணவு லஞ்ச். இரவு உணவு டின்னர். முட்டை எக். நெருப்பு ஃபயர். ஸோ அப்புறம் கன்சீல்னா மறைச்சு வைக்கிறத கன்சீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர்ஸ்லிஷியஸ்னால் கர்வமுள்ள, கொஞ்சம் கோவமாக இருக்கிறப்போ சூப்பர்ஸ்லிஷியஸ் சொல்லுவோம்.
ஸ்டூப்னா குளிக்கிறத ஸ்டூப்னு சொல்லுவோம். ரூத்லெஸ் இரக்கமற்ற, ஆம்பிகில்ட்டி சந்தேகம். டெடியஸ் கடினமான, சஃபிஷியன்ட் சுருக்கமான, செக்லூஷன் தனிமை, ஃப்ரெட்ஃபுல் பதட்டமான, காக்னிசென்ட் அறிவாற்றல், பிளிஸ் பேரின்பம், ரெக்ரெட்ஃபுல் வருந்தத்தக்கது. சல்ட்ரை வெப்பமான, கொல்யூஷன் கூட்டுச்சதி, கிளட்ச் இறுக்கப்பிடி, ஆமியபிலிட்டி நட்புறவு, லாங்குவிஷ் தளர்ந்து போகும், ராப்ரோச்மெண்ட் நல்லுறவு. மெட்டிகுலஸ் உன்னிப்பாக, வல்னரபிள் பாதிக்கக்கூடியது, ரெடிகுலஸ் ஆபத்தானது, அன்பியரபிள் தாங்க முடியாத, பெனோவோலண்ட் நற்குணமுள்ள.